Hi viewers, hi, hello and very warm welcome to Coding Tamila. இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வந்துட்டு uh, என்ன இந்த வீடியோவோட கண்டென்ட் என்ன அப்படின்னா ஸோ யூசர் கிட்ட இருந்து வந்துட்டு ஒரு ஸ்ட்ரிங்கை வந்துட்டு ஜஸ்ட் ஒரு இன்புட்டாக வாங்குறோம். ஓகே, ஸோ ஆல்ரெடி வந்துட்டு சாரி ஒரு வேரியபிளில் ஒரு ஸ்ட்ரிங்கை வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கோம். அந்த ஸ்ட்ரிங்கை ஸ்டோர் பண்ணிவிட்டு அந்த ஸ்டோர் பண்ண ஸ்ட்ரிங்கில் வந்து ரேண்டமாக ஒரு கேரக்டர் எடுத்து அது கேரக்டராக இருக்கலாம், ஒரு நம்பராக இருக்கலாம், இல்லை அப்படின்னா ஏதாவது ஒரு ஸ்பெஷல் கேரக்டராக இருக்கலாம். ஓகே, ஸோ பட் எனி திங் இட்ஸ் நாட் அ மேட்டர். ஓகே, ஸோ அது எதுவானா இருக்கட்டும். பட் அதை என்ன பண்ணுறோம் அப்படின்னா ரேண்டமாக ஏதாச்சும் ஒரு கேரக்டரை ஒரு எலமெண்ட்டை வந்து அந்த ஸ்ட்ரிங்லேருந்து எடுத்து பிரிண்ட் பண்ண போகிறோம். ஸோ இதுதான் வந்துட்டு இன்றைக்கி பண்ண போகிற ப்ரோக்ராம். ஸோ அது பிரிண்ட் பண்ணுறது மட்டும் இல்லாமல் எத்தனை தடவை இது ஃபார் லூப் வச்சு பண்ண போகிறோம். அந்த ஃபார் லூப் எத்தனை தடவை ரன் ஆகிருக்குன்ற மாதிரி கொண்டு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா கவுண்ட் பண்ணலாம். ஓகே, தென் ஸோ அதுக்கான ப்ரோக்ராம் என்ன அப்படின்னா ஸோ இதான் வந்துட்டு அதுக்கான ப்ரோக்ராம். ஸோ இங்கே ஜஸ்ட்டு வந்துட்டு நான் என்ன பண்ணுறேன்னா ஓகே, ஸோ இங்கே ஃபஸ்ட்டு தெரியல, இதுதான் வந்துட்டு அதுக்கான ப்ரோக்ராம். ஸோ இந்த ப்ரோக்ராம் முடிச்சதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு மேனுவலாக வந்துட்டு கோட் பண்ணி பார்க்கலாம். இப்போ வந்துட்டு இந்த ப்ரோக்ராம் ஒரு தடவை எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு என்ன பண்ணுறேன் அப்படின்னா நெக்ஸ்ட்டு மேனுவலாக கோட் பண்ணி காட்டுறேன். ஓகே, ஸோ இந்த வீடியோ வந்துட்டு கடைசி வரைக்கும் பாருங்கள். வீடியோ பார்த்து முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் வந்துட்டு உங்களோட ஐடியில் இந்த ப்ரோக்ராமை ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, தென் எதுக்காக அப்படின்னா வந்துட்டு இதில் நம்ம ஒரு ஒரு மாடியூலை இம்போர்ட் பண்ணி அதில் இருக்க ஒரு சின்ன ஃபைலை இம்போர்ட் பண்ணி அதை யூஸ் பண்ணி தான் வந்துட்டு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஒரு ரேண்டமான கேரக்டர்ஸை பிரிண்ட் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ அதனால தான் வந்துட்டு இந்த மாதிரியான ஒரு கொஞ்சம் வித்தியாசமான ப்ரோக்ராம்ஸை ட்ரை பண்ணி பாருங்கள் அப்படின்ட்டு சொல்கிறது. ஓகே, ஸோ ஸ்டே டியூன், வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள். இப்போ வந்துட்டு ப்ரோக்ராமோட எக்ஸ்ப்ளனேஷனில் பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட் என்னென்ன அப்படின்னா ஃப்ரம் ரேண்டம் இம்போர்ட் சாய்ஸ்ன்னு கொடுத்துருக்கேன் இல்லையா. ஸோ இதுக்கான அர்த்தம் என்ன அப்படின்னா ரேண்டம் அப்படின்ற ஒரு மாடியூல் கிட்ட இருந்து என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா சாய்ஸ் அப்படின்ற ஒரு சின்ன ஃபைலை இம்போர்ட் பண்ணியிருக்கோம். ஓகே, இந்த ரேண்டம் அப்படின்றது வந்துட்டு நிறைய ஃபைல்ஸ் உள்ளே இருக்கிற ஒரு மாடியூல். ஓகே, அந்த ஃபைல்குள்ளெல்லாம் பைத்தன் ப்ரோக்ராம் தான் எழுதி வச்சுருப்பாங்க. ஸோ அந்த ஃபைலில் ஒரு ஃபைல் தான் என்ன அப்படின்னா வந்து சாய்ஸ். ஓகே, இந்த சாய்ஸ் வச்சு என்ன பண்ணுறது அப்படின்னா ஒரு பர்டிகுலர் நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் இருந்தது அப்படின்னா அதுலேருந்து ஒரு சிங்கிள் எலமெண்ட்டை ரேண்டமாக பிரிண்ட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணலாம். ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன் இல்லையா, என்னன்னா ஒரு ஸ்ட்ரிங்கில் இருந்து ஒரு சிங்கிள் கேரக்டர் என்ன பண்ண போகிறோம் பிரிண்ட் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லையா. ஸோ அதுக்கு நமக்கு என்ன வேணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு அந்த ஸ்ட்ரிங் வேணும். அது இருந்தால் மட்டும்தான் அதுலேருந்து ஒரு சிங்கிள் கேரக்டர் வந்துட்டு எடுக்க முடியும்ல. ஸோ அதுக்காக தான் வந்துட்டு இங்கே வந்துட்டு ஸ்ட்ரிங்கை யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ என்ன ஸ்ட்ரிங் அப்படின்னா இந்த எஸ் இஸ் ஈக்குவல்னு கொடுத்துருக்கோம் இல்லையா, இதுதான் வந்து அந்த ஸ்ட்ரிங். ஓகே, ஸோ எஸ்ன்ற ஒரு வேரியபிளில் ரேண்டமாக வந்துட்டு ஒரு ஸ்ட்ரிங்கை ஸ்டோர் பண்ணியிருக்கோம். ஓகேவா. ஸோ நம்ம வந்துட்டு என்ன வேணால் கொடுக்கலாம். ஸோ ஜஸ்ட்டு வந்து ரேண்டமாக ஒரு நம்பர் கேரக்டர் ஏதாவது டைப் பண்ணி உள்ளே வச்சா போதும். ஓகே, ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா கவுண்ட் இஸ் ஈக்குவல் 0ன்னு கொடுத்துருக்கேன். ஓகே, ஸோ இந்த கவுண்ட் இஸ் ஈக்குவல் 0 எதுக்காக கொடுத்துருக்கோம் அப்படின்னா ஃபார் லூப்புக்குள்ளே வந்துட்டு நம்ம ஒவ்வொரு தடவையும் லூப் ரன் ஆகும்போது கவுண்டோட வேல்யூவை ஒரு தடவை இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே போவோம் இல்லையா. இன்க்ரீஸ் பண்ணுறப்போ வந்து எதிலோட ஒன்னோட ஆட் பண்ணுவோம் அப்படின்னா வந்துட்டு கவுண்டோட வேல்யூவோட தான் வந்துட்டு ஒன்று ஆட் பண்ணுவோம். ஏன் அப்படின்னா கவுண்டோட வேல்யூ தான் நமக்கு தேவை. ஸோ அப்படின்றப்போ அதில் தான் ஒன்று ஆட் பண்ணிகிட்டே போகணும். அப்போ அடிஷன் பண்ணணும் அப்படின்னா நமக்கு மினிமமாக வந்துட்டு 2 நம்பர்ஸ் தேவை. ஓகே, ஸோ கவுண்டில் வந்துட்டு எந்த ஒரு வேல்யூமே இனிஷியலாக கொடுக்கல அப்படின்னா இனிஷியலாக எந்த வேல்யூமே இருக்காது. அப்போது அடிஷன் பண்ணுறதுக்கு 1 இருக்குது, ஆனால் கவுண்டில் எந்த ஒரு வேல்யூமே இல்லை. அப்போ 2 நம்பர்ஸ் அடிஷன் பண்ண இல்லை அப்படின்னா அடிஷன் நடக்காது இல்லையா, எரர் தான் வரும். அப்போது கவுண்டில் இனிஷியலாக ஏதாச்சும் ஒரு வேல்யூ கொடுக்கணும். ஓகே, ஸோ ஏதாச்சும் ஒன்று இல்லை 0 தான் கொடுக்கணும். இப்போ 1 2லாம் கொடுத்தோம் அப்படின்னா கவுண்டோட வேல்யூ அப்போ 1 ஆட் ஆகுது அப்படின்னா 2 கொடுத்தும்போது 3, அப்போ ஆன்சர் தப்பாக வரும். ஸோ அப்படி கொடுத்துடக்கூடாது. கவுண்டோட வேல்யூ வந்துட்டு இனிஷியல் வேல்யூ எப்போவுமே 0 தான். ஓகே, ஸோ 0 கொடுத்துட்டு கவுண்ட் இஸ் ஈக்குவல் டு கவுண்ட் ப்ளஸ் 1, அதை தான் வந்து இந்த ஃபார்மெட்டில் எழுதி வச்சுருக்கேன். ஸோ இப்படி கொடுத்தோம் அப்படின்னா ஒவ்வொரு தடவையும் லூப் ரன் ஆகும்போதும் என்ன பண்ணுவோம் ஒரு நம்பர் ஆட் ஆகிட்டே வரும். ஓகே, கடைசியில் பிரிண்ட் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்துட்டு ஃபார் லூப் ஃபார் ஐ இன் ரேஞ்ச் ஆஃப் 10,000 கொடுத்து வச்சுருக்கேன். ஸோ எதுக்காக அப்படின்னா இந்த ஃபார் லூப் தான் வந்துட்டு என்ன பண்ண போகுது அப்படின்னா இந்த ஃபார் லூப்புக்குள்ளே எத்தனை நம்பர் ஆஃப் அதாவது ரேஞ்ச் எவ்வளோ கொடுத்துருக்கோமோ அத்தனை தடவை லூப் ரன் ஆகிட்டு அத்தனை ரேண்டம் கேரக்டர்ஸை பிரிண்ட் பண்ண போகுது. ஓகே, ஸோ அதுக்காக தான் வந்துட்டு இந்த ஃபார் லூப்புக்குள்ளே க்ரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ 10,000 கொடுத்துருக்கறனால இந்த ஃபார் லூப் வந்துட்டு 10,000 டைம்ஸ் வந்து ரன் ஆகும். ஓகே, ஸோ ஒவ்வொரு தடவையும் ஒரு நம்பர் ஆட் ஆகிட்டே வரும் கவுண்டோட. அது மட்டும் இல்லாமல் ஸோ ஒவ்வொரு தடவையும் ஒரு ரேண்டமான சாய்ஸ் எடுத்து அதை பிரிண்ட் பண்ணிக்கிட்டே வரும். ஓகே, ஸோ பிரிண்ட் பண்ணிவிட்டு இந்த எண்ட் இஸ் ஈக்குவல் டு எதுக்காக கொடுத்துருக்கோம் அப்படின்னா இந்த எண்ட் இஸ் ஈக்குவல் டு என்ன பண்ணும் அப்படின்னா வந்துட்டு ஒரு சாய்ஸு ஒரு கேரக்டர் வந்து பிரிண்ட் பண்ண உடனே
அது என்ன பண்ண விடாது அப்படின்னா நெக்ஸ்ட் லைனுக்கு மூவ் பண்ண விடாது. ஓகே, அதே ரோலே வந்துட்டு அடுத்தடுத்த எலமெண்ட்ஸை பிரிண்ட் பண்ணுறதுனோம் அப்படின்னா நெக்ஸ்ட் லைன் போகக்கூடாது. ஸோ அதை ப்ரிவென்ட் பண்ணுறதுக்காக தான் வந்துட்டு எண்ட் இஸ் ஈக்குவல் டு எம்டி ஸ்ட்ரிங்கை கொடுத்து வச்சிருக்கோம். இதை கொடுத்தோம் அப்படின்னா எண்ட் இஸ் ஈக்குவல் டு ஜஸ்ட் வந்துட்டு அப்படி நிற்கும். ஓகே, அடுத்த எலமெண்ட் வந்துட்டு அதே ரோஸ்லேயே பிரிண்ட் ஆகிட்டு போகும். நெக்ஸ்ட் லைன் வந்து மூவ் ஆகவே ஆகாது. ஸோ அதுக்காக தான் வந்துட்டு இங்கே எண்ட் இஸ் ஈக்குவல் டு கொடுத்துருக்கோம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் லைன் என்ன அப்படின்னா ஃபார் லூப் முடிஞ்சது. ஃபார் லூப்போட ஃபங்க்ஷன் ஜஸ்ட் அந்த ரேண்டம் கேரக்டர்ஸை பிரிண்ட் பண்ணுறது, கவுண்டோட வேல்யூ இன்க்ரீஸ் பண்ணுறது. ஸோ அது வந்து முடிஞ்சது. அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம வந்துட்டு இந்த லைனை பொறுத்தவரையிலும் எல்லா கேரக்டர்ஸுமே பிரிண்ட் பண்ணதுக்கப்புறமா அது வந்துட்டு அதே ரோல் அப்படியே நிற்கும். நெக்ஸ்ட் லைன் மூவே ஆகாது. ஸோ நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா இப்போது கவுண்டோட வேல்யூ பிரிண்ட் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன். அது வந்துட்டு இந்த லாஸ்ட்டில் போயிட்டு 10,000 அப்படியே பிரிண்ட் பண்ணிடும். ஸோ பிரிண்ட் பண்ணிடுச்சு அப்படின்னா நமக்கு வந்துட்டு அதுவும் கேரக்டர்னு நினச்சிட்டு தப்பாக நினச்சி விட்டோம் அப்படின்னா, அதை கேரக்டர்னு நினச்சி விட்டுட்டோம்னா ஸோ நமக்கு வந்துட்டு என்னன்னா குழப்பம். ஓகே, ஸோ நம்ம பிரிண்ட் பண்ணியிருக்கோம் கவுண்டோட வேல்யூ, ஆனால் பிரிண்ட் ஆகலை அப்படின்ற மாதிரி குழப்பம் இல்லையா? ஸோ பட் அந்த குழப்பம்லாம் வரக்கூடாது அப்படின்னா வந்துட்டு என்ன பண்ணியிருக்கேன்னா பிரிண்ட் ஆஃப்னு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் பிரிண்ட் ஆஃப் கவுண்ட்னு கொடுத்துருக்கேன். இந்த பிரிண்ட் ஆஃப் என்ன பண்ணும் அப்படின்னா ஒன்றும் இல்லை, ஜஸ்ட் வந்து நெக்ஸ்ட் லைன் மூவ் பண்ணும். ஓகே, அவ்வளோதான், எதுவும் பிரிண்ட் பண்ணாது. ஸோ ஆனால் பிரிண்ட் ஆஃப் கவுண்ட்னு கொடுத்துருக்கோம் இல்லையா, நெக்ஸ்ட் லைன் மூவ் பண்ணிட்டு என்ன பண்ணும் அப்படின்னா கவுண்டோட வேல்யூ பிரிண்ட் பண்ணிடும். ஓகே, ஸோ இது புரியணும் அப்படின்றதுக்காக நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்துட்டு இந்த பிரிண்ட் ஆஃபே இல்லாமல் இந்த ப்ரோக்ராம் ரன் பண்ணி காமிக்கிறேன். ஸோ அதுக்கப்புறம் பிரிண்ட் ஆஃப் கொடுத்து ரன் பண்ணலாம். ஸோ இப்போ வந்துட்டு 10,000 அப்படின்றத நம்ம கவுண்டோட வேல்யூ. ஓகே, அது தெரியும் இல்லையா? ஸோ இப்போ ப்ரோக்ராம் ரன் பண்ணேன் அப்படின்னா இப்போது நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ரோவோட லாஸ்ட்டில் தான் வந்துட்டு ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா எக்கச்சக்கமான கேரக்டர்ஸை ரேண்டமாக பிரிண்ட் பண்ணி வச்சுருக்கு. ஸோ இது எல்லாமே என்ன அப்படின்னா இந்த இருக்கு இல்லையா, ஸோ இந்த ஃபார் லூப்பில் 10,000 டைம் ரன் ஆகிட்டு ஒவ்வொரு தடவையும் ஒவ்வொரு கேரக்டர் பிரிண்ட் பண்ணி வந்தது தான் வந்துட்டு இந்த 10,000 கேரக்டர்ஸும். ஸோ இதில் கடைசியில் பார்த்தோம் அப்படின்னா 10,000 இருக்கும். இந்த இருக்குது பார்த்தீங்களா? ஸோ இதுக்கான காரணம் என்ன, இது வந்துட்டு நம்ம நினச்சிடக்கூடாது என்ன அப்படின்னா இதுவும் வந்துட்டு இந்த ரேண்டம் கேரக்டர்ஸில் ஒன்றுன்னு நினச்சிடக்கூடாது. காரணம் என்னென்னா இந்த எண்டுன்னு இருக்கா, ஸோ இந்த எண்ட் இஸ் ஈக்குவல் டு 10,000 கேரக்டர்ஸையும் பிரிண்ட் பண்ணதுக்கு அப்புறமாவும் அதே ரோலே இருக்குது. அப்படி போனதுக்கப்புறம் ப்ரோக்ராம் என்ன பண்ணும், நெக்ஸ்ட் லைன் போகும். நெக்ஸ்ட் லைனில் என்ன இருக்குன்னா பிரிண்ட் ஆஃப் கவுண்ட். அப்போ என்ன பண்ணும், கவுண்டோட வேல்யூ அதே ரோலே பிரிண்ட் பண்ணிடும். ஸோ நமக்கு வந்துட்டு குழப்பம், இந்த 10,000 வந்துட்டு இந்த ரேண்டம் கேரக்டரில் ஒன்றா இல்லை நம்மளோட கவுண்ட் வேல்யூவாக குழப்பம் இல்லையா? ஸோ இந்த குழப்பம்லாம் வரக்கூடாது அப்படின்னா என்ன பண்ணணும்னா இந்த மாதிரி பிரிண்ட் ஆஃப்னு கொடுத்துட்டோம்னா நெக்ஸ்ட் லைன் மூவ் ஆயிரும். ஸோ அதை தனியாக பிரிண்ட் பண்ணி பார்த்துடலாம். ஓகே, ஸோ இந்த பிரிண்ட் ஆஃப்னு கொடுத்துட்டு இப்போ ரன் பண்ண அப்படின்னா கண்டிப்பாக வந்துட்டு அவுட்புட் வந்து நீட்டாக வரும். ஓகே, ஸோ ஓகே, ஸோ 10,000 கேரக்டர்ஸை பிரிண்ட் பண்ணிடுச்சு. இப்போ நம்மளோட 10,000 வந்துட்டு எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா கீழே இருக்கா. ஸோ இப்போ நமக்கு குழப்பம் எதுவும் வராது. ஓகே, ஸோ நம்பரோட கவுண்ட் எவ்வளோ அப்படின்னா 10,000 நம்ம பார்த்துடலாம். ஸோ இன்னும் நம்ம கிளியர் கட்டாக இதை எடுக்கணும் அப்படின்னா ஒன்றும் இல்லை, இங்கே வந்துட்டு ஒரு ஸ்ட்ரிங்கை உள்ளே கொடுத்து கிளாரிஃபிகேஷனுக்காக பண்ணிக்கலாம். ஓகே, அது என்ன அப்படின்னா ஸோ இங்கே என்ன கொடுக்குறேன் அப்படின்னா ஓகே கவுண்ட் வேல்யூஸ்ன்னு கொடுத்துட்டேன் அப்படின்னா ஓகே கவுண்ட் வேல்யூஸ் இங்கே வந்துட்டு கம்மா கொடுக்கணும், மறந்துடவே கூடாது. ஓகே, கம்மா கொடுக்கலன்னா இங்கே எரர் தான் வரும். ஏன் அப்படின்னா இந்த ஸ்ட்ரிங்கையும் வந்துட்டு இந்த வேரியபிளையும் செப்பரேட் பண்ணணும். அப்படி பண்ணலை அப்படின்னா வந்துட்டு இதை ப்ரோக்ராமால் பிரித்து பார்க்க முடியாது. ஓகே, ஸோ இப்போது உதாரணத்துக்கு இந்த கம்மாவே இல்லாமல் வந்துட்டு ப்ரோக்ராம் ரன் பண்ணி காட்டுறேன், எரர் வரும். ஸோ இந்த வந்திருக்கா எரர். ஸோ என்ன அப்படின்னா இன்வாலிட் சிண்டெக்ஸ்னு வருது. ஸோ அதாவது சிண்டெக்ஸ் எரர், இன்வாலிட் சிண்டெக்ஸ் பெராக்ஸ் யூ ஃபார்கெட் அ கம்மா. ஸோ அதுவே சொல்லுது நம்ம வந்து கம்மா போட மறந்துட்டோம் அப்படின்னு சொல்லுது இல்லையா? காரணம் என்னென்னா ஸோ என்ன பண்ண முடியலன்னா இந்த பிரிண்ட் ஆஃப்குள்ளே கொடுத்துருக்கேன் இல்லையா, ஸோ பைத்தானால் என்ன பண்ண முடியலன்னா இந்த ஸ்ட்ரிங்கையும் இங்கே கொடுத்துருக்க இந்த வேரியபிள் இதையும் வந்துட்டு பிரித்து பார்க்க முடியலை. ஸோ அதனால தான் வந்துட்டு இந்த குழப்பம். ஓகே, ஸோ பிரித்து பார்க்கணும் அப்படின்னா கம்மா கொடுக்கணும், கம்மா கொடுத்தா பிரித்து பார்க்க முடியும். ஸோ இப்போ வந்துட்டு கம்மா கொடுத்துட்டு என்ன பண்ணுறேன், கவுண்டுன்னு கொடுக்குறேன். இப்போ வந்துட்டு ப்ரோக்ராம் வந்து கரெக்டாக ரன் ஆகும். ஸோ இப்போ ரன் பண்ணி பார்க்கலாம். ஸோ 3, 2, 1 ரன் பண்ண போகிறேன். ரன் பண்ணிட்டேன். ஸோ இப்போ வந்துட்டு கரெக்டாக வருது இல்லையா? ஸோ 10,000 ரேண்டம் கேரக்டர்ஸையும் பிரிண்ட் பண்ணிடுச்சு. கவுண்டோட வேல்யூ எவ்வளோ 10,000, அதாவது ஃபார் லூப் வந்துட்டு 10,000 டைம் ரன் ஆயிருக்குன்னு அர்த்தம், இதோட அர்த்தம். ஓகே, ஸோ இதை வந்துட்டு 10,000 கொடுத்தா மட்டும் வந்துட்டு நம்மளோட இஷ்டம் தான். 100 கொடுக்குறது நம்மளோட இஷ்டம் தான், எவ்வளோ நாளும் நமக்கு ஏற்றப்பல மாற்றிக்கலாம். ஓகே, ஸோ இப்போ வந்துட்டு 100 கொடுத்துட்டு ரன் பண்ணேன் அப்படின்னா ஸோ 100 ரேண்டம் கேரக்டர்ஸு பிரிண்ட் பண்ணிடுச்சு. ஓகே, கவுண்டோட வேல்யூ 100. இப்போ வெறும் 1ன்னு கொடுத்தேன்னா கூட ஒரே ஒரு தடவை ரன் ஆகும், அவ்வளோதான். ஸோ இந்த பார்த்தீங்களா, ஸோ ஐன்ற ரேண்டம் கேரக்டர் ஒவ்வொரு தடவை ரன் பண்ணும்போதும் ஒரு ரேண்டம் கேரக்டர் வரும். ஓகே, இதை பார்த்தீங்களா, ஸோ ரன் பண்ண என்ன பண்ணுறது, ரேண்டம் கேரக்டர் வந்துகிட்டே இருக்கா. ஸோ காரணம் என்ன அப்படின்னா ஒவ்வொரு தடவையும் ரேண்டமாக ஏதாச்சும் ஒரு நம்பரை கேரக்டரை எடுத்துகிட்டு வந்துகிட்டே இருக்கும். ஓகே, ஸோ இந்த ப்ரோக்ராமோட ஃபங்க்ஷனாலிட்டி இப்போ புரியுது இல்லையா? ஸோ
நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஜஸ்ட்டு வந்துட்டு இப்போது நான் வந்து கோட் பண்ணி காமிக்க போகிறேன். ஓகே, ஸோ என்னதான் ப்ரோக்ராம் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிட்டாலும் ஒரு தடவை நானே வந்து கோட் பண்ணி காமிக்கிறேன். ஓகே, ஸோ இது வந்துட்டு என்ன பண்ணுறேன்னா கமாண்ட் லைனுக்குள்ளே போட்டு வச்சுறேன். ஸோ இந்த ட்ரிபிள் கோர்ஸுக்குள்ளே எது கொடுத்தாலும் அது என்னென்னா மல்டிலைன் கமாண்ட்னு அர்த்தம். ஸோ ஆக்சுவலாக என்னென்னா போன வீடியோவில் வந்துட்டு ரெக்கார்ட் பண்ணிட்டேன். இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ எடுத்து ரெக்கார்ட் பண்ணிட்டேன், இப்போ கோட் பண்ணி காமிச்சேன். அந்த வீடியோவில் வந்துட்டு வாய்ஸ் ரெக்கார்ட் ஆகாமல் போயிட்டு அது வேஸ்ட்டாக போச்சு. ஸோ மறுபடியும் ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்கேன். ஓகே இப்போ பார்க்கலாம். ஸோ கோட் பண்ணி காமிக்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா நமக்கு தேவை ரேண்டம்ன்ற மாடியூல், அதில் வந்துட்டு சாய்ஸ்ன்ற ஒரு ஃபைல் தேவை. ஓகே, ஸோ அதனால் அதை வந்துட்டு என்ன பண்ணலாம், இம்போர்ட் பண்ணலாம். ஃப்ரம் ரேண்டம் அப்படின்னு கொடுத்துட்டு இம்போர்ட் என்ன கொடுக்குறேன், சாய்ஸ். ஓகே, ஸோ ரேண்டம் அப்படின்ற மாடியூலேருந்து சாய்ஸ் அப்படின்ற ஃபைலை இம்போர்ட் பண்ணிட்டோம். அடுத்து என்ன பண்ணணும்னா நமக்கு வந்துட்டு கேரக்டர் பிரிண்ட் பண்ணணும்னா எதுலேருந்து பிரிண்ட் பண்ணுவோம், ஒரு ஸ்ட்ரிங்கு. அப்போ ஸ்ட்ரிங் நமக்கு தேவை, அதை வந்து ஃபஸ்ட்டு கிரியேட் பண்ணணும். ஸோ ஸ்ட்ரிங்குக்கு என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஜஸ்ட்டு ஸ்ட்ரிங்னு நான் கொடுத்துக்கிறேன். ஈக்குவல் கொடுத்துட்டு சிங்கிள் கோடேஷனுக்குள்ளேயும் நம்ம ஸ்ட்ரிங் கொடுக்கலாம், டபுள் கோடேஷனுக்குள்ளேயும் கொடுக்கலாம், எதுனாலும் ஒன்று தான். ஓகே, ஸோ ரேண்டமாக வந்துட்டு டைப் பண்ணுறேன். ஓகே, ரேண்டமில் ஏதாச்சும் நம்ம ஸ்பெஷல் கேரக்டர் எது கொடுத்தாலும் வந்து டபுள் கோடேஷனுக்குள்ளே இருந்தால் பைத்தான் அதை ஸ்ட்ரிங்காக தான் பார்க்கும். ஓகே, ஸோ என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ஓகே ஷூர். ஸோ இங்கே இருக்க ஸ்பேஸ்லாம் வந்து ரிமூவ் பண்ணி விட்டுலாம். இந்த ஸ்பேஸ்லாம் வந்துட்டு ஏன் ஸ்பேஸ் ரிமூவ் பண்ணுறோன்னா, ஸோ பைத்தான் என்ன பண்ணணும்னா இந்த ஸ்பேஸையும் ஒரு ஸ்ட்ரிங்குன்னு நினச்சி கன்சிடர் பண்ணிடும். ஸோ இந்த ஸ்பேஸையும் வந்துட்டு ஒரு கேரக்டர்னு கன்சிடர் பண்ணிடும். ஓகே, ஸோ அப்படி கன்சிடர் பண்ணக்கூடாது. ஸோ ஸ்பேஸ் எல்லாம் பிரிண்ட் பண்ணக்கூடாது இல்லையா. இது ப்ரூவ் பண்ணுற விதமாக நான் என்ன பண்ணுறேன்னா, ஓகே ஸோ இப்போ வந்து கொஞ்சம் ஸ்பேஸ்லாம் உள்ளே இருக்கட்டும். ஓகே, ஸோ பைத்தான் என்ன பண்ணுறது, ஸ்பேஸ்லாம் பிரிண்ட் பண்ணுதான்னு பார்ப்போம். ஓகே, ஏன் வந்துட்டு இதை சொல்கிறேன்னா ஸ்பேஸை பிரிண்ட் பண்ணிச்சு அப்படின்னா நம்ம என்ன கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம், பைத்தான் வந்துட்டு இந்த ஸ்ட்ரிங்கு கொடுத்துருக்க இந்த சின்ன சின்ன ஸ்பேஸஸையும் கூட ஒரு கேரக்டராக கன்சிடர் பண்ணுது அப்படின்றத நம்ம ப்ரூவ் பண்ணிக்கலாம் இல்லையா. ஸோ அதுக்காக வந்துட்டு உள்ள ஸ்பேஸ் அப்படியே இருக்கட்டும். இப்போ ஃபர்தராக ப்ரோக்ராமாக பண்ணுறேன். ஓகே, அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம மிச்சத்தை பார்த்துக்கலாம். ஸோ ஃபார் லூப்புக்குள்ளே என்ன பண்ணணும்னா எத்தனை தடவை ஃபார் லூப் ரன் ஆயிருக்குன்னு கவுண்ட் பண்ணணும்ல. அதுக்காக வந்துட்டு கவுண்டோட வேரியபிள் வந்துட்டு இனிஷியலாக 0 இருக்கணும். ஓகே, இனிஷியலாக 2 3ன்னு கொடுத்துட்டோம் அப்படின்னா கவுண்டோட வேரியபிள் 1 1 ஆட் ஆகும். இப்போ 2 + 1ன்னா 3, ஆரம்பமே 3 தடவை ரன் ஆயிடுச்சுன்னா கிடையாது. ஓகே, ஸோ ஆன்சர் தப்பாக வந்துடும். ஸோ கவுண்டோட வேரியபிள் 0ன்னு கொடுக்கணும். 0ன்னு எதுக்கு கொடுத்துருக்கோம், சாரி 0 கொடுத்தது காரணம் இனிஷியல் வேல்யூ. ஓகே, இது எதுக்காக க்ரியேட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா ஃபார் லூப் வந்துட்டு எத்தனை தடவை ரன் ஆயிருக்குன்னு கவுண்ட் பண்ணணும் அதுக்காக. ஓகே, இப்போ ஃபார் லூப்பை ரன் பண்ணலாம். ஃபார் I in range of, எதுக்காக இங்கே ஃபார் லூப் வந்துட்டு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு நமக்கு டவுட் வரலாம். ஓகே, இதுக்கான காரணம் என்னென்னா ஃபார் லூப் யூஸ் பண்ணுறதுக்கான காரணம் இங்கே வந்துட்டு நம்மளோட ப்ரோக்ராம் ரேஞ்சை பேஸ் பண்ணி ரன் ஆக போகுது. அதனால தான் வந்துட்டு ஃபார் லூப் யூஸ் பண்ணுறோம். ஒருவேளை கண்டிஷன் பேஸ் பண்ணி ரன் ஆகணும் அப்படின்னா வைல் லூப் யூஸ் பண்ணலாம். பட் ரேஞ்சை பேஸ் பண்ணி ரன் ஆக போகுது. ஓகே, அதனால ஃபார் லூப். ஓகே, இப்போ ஃபார் லூப்புக்குள்ள என்ன பண்ணணும், கவுண்ட் பண்ணணும் இல்லையா. ஸோ கவுண்ட்டுக்காக வந்துட்டு என்ன பண்ணுறேன் அப்படின்னா கவுண்ட் இஸ் ஈக்குவல் கவுண்ட் + 1. அதாவது என்ன பண்ணணும்னா ஒவ்வொரு தடவையும் கவுண்டோட வேல்யூ 1 இன்க்ரீஸ் பண்ணணும் அர்த்தம். ஸோ இப்படி கொடுத்தோம் அப்படின்னா ஒவ்வொரு தடவையும் கவுண்டோட வேல்யூ 1 இன்க்ரீஸ் பண்ணும். ஆனால் நான் வந்துட்டு இப்படி கொடுக்க போகிறதில்ல. ஸோ இது வந்துட்டு இன்னும் கொஞ்சம் சிம்பிளாக என்னென்னா கவுண்ட் + = 1ன்னு கொடுக்குறேன். ஓகே, அதாவது கவுண்ட் ஈக்குவல் டு கவுண்ட் + 1னாலும் கவுண்ட் + = 1னாலும் ஒன்று தான். ஸோ ரெண்டுலேருந்து மாற்றுறதும் கிடையாது. ஓகேவா. அடுத்து வந்துட்டு என்ன பண்ணணும், நம்மளோட கேரக்டர் பிரிண்ட் பண்ணணும் இல்லையா. ஸோ அதுக்கு தேவையானது சாய்ஸ்ன்ற ஒரு ரேண்டம் மாடியூல். ஸோ அதை ஆல்ரெடி வந்துட்டு என்ன பண்ணிட்டோம், இம்போர்ட் பண்ணிட்டோம்ல. ஸோ இப்போ வந்துட்டு அதை யூஸ் பண்ண வேண்டியது மட்டும்தான் மிச்சம். ஸோ நமக்கு தேவையான கேரக்டர் எங்கே இருக்க போகுது அப்படின்னா ஸ்ட்ரிங்கில் தான் இருக்க போகுது. ஸோ அப்போ ஸ்ட்ரிங்கை தான் உள்ளே கொடுக்கணும். ஸ்ட்ரிங்கை ஏன் உள்ளே கொடுக்கணும் அப்படின்னா அதுக்குள்ளே கொடுத்தா மட்டும்தான் வந்துட்டு சாய்ஸ் என்ன பண்ணும், ஒவ்வொரு தடவையும் ரேண்டம் கேரக்டர் எடுத்து பிரிண்ட் பண்ணணும். ஓகேவா. நமக்கு வந்துட்டு ரோ வைஸாக பிரிண்ட் பண்ணணும். ஸோ அதுக்காக என்ன பண்ணுறேன்னா எண்ட் இஸ் ஈக்குவல் டுன்னு கொடுத்துட்டு இங்கே ஸ்பேஸே கொடுக்கல. ஸோ இதில் நம்ம செக் பண்ண போகிறது ஸ்பேஸ் வந்துட்டு பைத்தான் பிரிண்ட் பண்ணுதா இல்லையான்றது நம்ம பார்த்தே ஆகணும். ஓகேவா. யா 1 lakh 1 lakh கொடுத்துருக்கோம். ஸோ ஆக்சுவலாக வந்துட்டு இப்போ நான் இந்த இடத்துல ஸ்பேஸ் கொடுத்தேன்னு வச்சுக்கோங்களேன், ஒவ்வொரு இடத்துலையும் வந்துட்டு பைத்தான் என்ன பண்ணணும்னா ஒரு கேரக்டர் இருக்கும், இன்னொரு கேரக்டர் இடையில ஸ்பேஸை வந்துட்டு ஒரு ஸ்பேஸை வந்துட்டு க்ரியேட் பண்ணிடும். ஸோ அப்படி வந்துட்டு விட்டுறக்கூடாது. அப்படி விட்டுட்டோம்னா நம்மளால் ப்ரூவ் பண்ண முடியாதுல்ல. ஸோ அதுக்காக வந்துட்டு ஸ்பேஸ் எதுவும் கொடுக்கல. அடுத்த தடவை வந்து ஸ்பேஸ் கொடுத்து ரன் பண்ணி பார்க்கலாம். இன்னும் மிச்சம் இருக்கிறது ஒன்றே ஒன்று தான், என்னென்னா பிரிண்ட் ஆஃப் மட்டும் கொடுத்துக்கிறேன். ஸோ பிரிண்ட் ஆஃப் ஏன் கொடுக்குறேன்றதை ஆல்ரெடி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். ஸோ பிரிண்ட் ஆஃப் நெக்ஸ்ட் வந்து கவுண்ட். ஓகே, ஸோ பிரிண்ட் ஆஃப் கொடுக்க காரணம் இங்கே வந்துட்டு அந்த ரோவில் போய் அப்படியே நிற்கும். ஸோ நமக்கு தேவை நெக்ஸ்ட் லைன் மூவ் பண்ணணும், அதனால் வந்துட்டு பிரிண்ட் ஆஃப். ஓகேவா. ஸோ இப்போ லூப் இதை ரன் பண்ணி பார்க்கலாம். ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா நிறைய இடத்துல பாருங்களேன், நம்ம வந்துட்டு
ஸ்பேஸ் வந்துட்டு இங்கே கொடுக்கவே இல்லை. இந்த எண்ட் இஸ் ஈக்குவல் டுல ஸ்பேஸ் கொடுக்கவே இல்லை. ஆனாலும் வந்துட்டு என்ன நடந்திருக்கு அப்படின்னா, இங்கே நிறைய இடத்துல ஸ்பேஸ் இருக்குது. ஸோ இதுலேருந்து நம்ம என்ன ப்ரூவ் பண்ணிக்கலாம் அப்படின்னா, பைத்தன் வந்துட்டு இந்த ஸ்பேஸ் கொடுக்குறோம் இல்லையா ஸ்ட்ரிங்கில், அதையும் வந்துட்டு ஒரு எலமெண்ட்டாக கன்சிடர் பண்ணுது. ஓகே, ஸோ இந்த ஸ்ட்ரிங்கில் கொடுத்த ஸ்பேஸை கூட அது ஒரு எலமெண்ட்டாக கன்சிடர் பண்ணுது. ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, ஒரு ஸ்பேஸ் கூட இல்லாமல் எல்லா ஸ்பேஸையும் அழிச்சிட்டு என்ன பண்ணுறேன், மறுபடியும் ரன் பண்ணுறேன் லூப்பை. ஓகே, ஸோ இப்போ ரன் பண்ணேன் அப்படின்னா, இப்போ பாருங்கள் ஒரு ஸ்பேஸ் கூட பிரிண்ட்டே ஆகாது. ஸோ காரணம் என்ன அப்படின்னா, ஸ்பேஸ் இருந்தால் தானே பிரிண்ட் பண்ணும். ஸோ ஸ்பேஸே இல்லை இல்லையா. இப்போ ரன் பண்ணேன் அப்படின்னா ஸ்பேஸ் ஒன்று கூட இருக்காது. ஓகே, ஸோ இதுலேருந்து நம்ம என்ன ப்ரூவ் பண்ணலாம் அப்படின்னா, பைத்தானில் வந்துட்டு ஸ்ட்ரிங்குக்குள்ளே இருக்கிற ஒரு ஸ்பேஸை கூட என்ன பண்ணும், ஒரு எலமெண்ட்டாக கன்சிடர் பண்ணும், ஒரு கேரக்டர் அப்படின்றது ப்ரூவ் பண்ணிட்டோம். ஓகேவா. ஓகே, ஸோ இங்கேருந்து இங்கே வரைக்கும் எல்லாமே வந்துட்டு அவ்வளோதான், பிரிண்ட் பண்ணியாச்சு. ஸோ இது என்ன அப்படின்னா, இதில் 1 lakh இங்கே இருக்கு இல்லையா, இது வந்துட்டு ஒன்றும் இல்லை, எத்தனை தடவை லூப் ரன் ஆயிருக்கு அப்படின்றது. ஓகேவா, ஷோர். ஸோ இதுதான் வந்துட்டு இந்த ஃபுல் ப்ரோக்ராமோட எக்ஸ்ப்ளனேஷன். அண்டு நம்ம வந்துட்டு ப்ரோக்ராம் பண்ணியும் பார்த்தாச்சு. ஸோ நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா, இந்த வீடியோ பார்த்து முடிச்சதுக்கப்புறம் உங்களோட ஐடியில் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகேவா. ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ வந்துட்டு கடைசி வரைக்கும் பார்த்ததுக்கு ரொம்பவே தேங்க்ஸ். ஸோ ஐ வில் see you in the next video. Okay, thank you for watching.